காசு, பணம், துட்டு, மணி மணி என பணத்தை தேடி ஓடுவோருக்கு மத்தியில் மிக இளம் வயதிலேயே கோடீஸ்வரரான இளைஞர் ஒருவர் பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்றது, நிம்மதியே இல்லையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு. இவர்தான் ஜாக் கசன். படிச்சு என்ன பண்றது, சம்பாதிக்கிறது தான் முக்கியம்னு காலேஜ் படிப்பையெல்லாம் டிராப் அவுட் பண்ணிட்டு வெறித்தனமா உழைச்சார். சின்ன வயசுலேயே வாட்ச் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்ச இவரோட அசுர வளர்ச்சியை பார்த்து அந்த கம்பெனியை வேறொரு பெரும் நிறுவனம் $100 மில்லியன் கேட்டதால வித்துட்டாரு. வெறும் 27 வயசுல $100 மில்லியன், இந்திய மதிப்புல சுமார் 870 கோடி ரூபாய். நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு சம்பாதிச்சதும் பெரும் சந்தோஷம். வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் நினைச்ச ஜாக் பல வகைகள்ல பணத்தை செலவு பண்ணினாரு. வாழ்க்கை முன்னேற முன்னேற நட்பு வட்டங்களும் மாறி போயிடுச்சு. சிம்பு நடித்த வானம் படத்தில் வர மாதிரி ச என்னடா வாழ்க்கை இது என்ற டைலாக்கை பணத்துக்கு முன்பும் பின்பும் வெவ்வேறு மாடுலேஷன்ல சொல்வது போல கசந்து போனது ஜாக்குக்கு. யாரும் தன்னிடம் உண்மையாக பழகவில்லை என தெரிந்த அவர் தனது காதலியையும் பிரேக்கப் செய்தார். தன்னோட தனிமைக்கான வலியையும் புரிஞ்சிக்காத நட்புகளையும் கலட்டி விட்டார். தான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய நிறுவனத்தை ரொம்பவே மிஸ் செய்ததை உணர்ந்தார். மீண்டும் தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என நினைத்தாலும் இனியும் அந்த பணத்தை சம்பாதிச்சு என்ன செய்வது என்ற எண்ணம் வரவே அதையும் கைவிட்டார். தற்போது மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டதாக பேட்டி அளித்திருக்கிறார். ஒரு மலையின் உச்சிக்கு கஷ்டப்பட்டு ஏறிய பின் அங்கு பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்றால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் என் வாழ்க்கையில் பணத்தை தேடி ஓடி தற்போது அதை வைத்து மகிழ்ச்சி இல்லை என தெரிந்துவிட்டதாக கூறியுள்ளார். வாழ்க்கையை வாழ்வதற்கான காரணமே இல்லை என வெறுமையை உணர்வதாகவும் ஜாக் வேதனை தெரிவித்துள்ளார்.